ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. எனது அன்பு பிள்ளையே, நீ நினைத்தது எப்போது நடக்கும், எப்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் வரும் என்றுதானே ஆவலோடு காத்து கிடந்தாய். இதோ நான் சொன்ன இந்த தேதியிலேயே உனக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு உன் கண்களில் படப்போகிறது. நான் உனக்கு காட்டக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கப் போகிற அதிர்ஷ்டத்தையும் பெற்றுக்கொண்டாலே உன் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் இரட்டிப்பு மகிழ்ச்சியும் கூட வந்து சேர்ந்துவிடும் என் செல்வமே. இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய தாழ்வுகளையும் கவலைகளையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து நீ வருந்தி கொண்டு இருந்தாலும் உண்மை என்ன தெரியுமா? நீ உன் வாழ்வில் உயர்வை நோக்கி பயணிக்கப் போகிறாய். உன் வாழ்க்கையை தள்ளி உந்தக்கூடிய சக்தியாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கப் போகிறேன். இத்தனை நாட்களாய் நீ கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்களை எல்லாம் மிகவும் அழகாய் உனக்கு முடித்து கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய கர்மவினையின் காரணமாக உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் நீ சில கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருந்தாய். ஒரு சில உறவுகளை கையாளுவதும் கூட உனக்கு கடினமாக இருந்தது. அவர்கள் அவ்வப்போது உன்னிடம் சுயநலமாக நடந்து கொண்டும் உனக்கு சிக்கல்களை உருவாக்கி கொண்டும் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டும் இருந்தார்கள். அதையெல்லாம் பார்த்து இனிமேல் நீ கவலைப்பட வேண்டாம். எனது அன்பு பிள்ளையே, உனக்காக உனக்கு நியாயம் கிடைப்பதற்கும் உனக்கு உரிமையானது உன்னிடம் வந்து சேர்வதற்கும் உனக்காக வேலை செய்ய உன் அப்பன் முருகன் நானே களமிறங்கிவிட்டேன். உன் கர்ம வினைகளுக்கேற்ப இனி எல்லாவற்றையும் சந்தோஷமாய் நீ பெறப்போகிறாய். ஆம் என் செல்வமே, உன் கர்ம வினைகளெல்லாம் இப்போது முடிந்து போய் உனக்கான புண்ணிய கணக்கு ஆரம்பமாகப் போகிறது. நான் சொன்ன இந்த தேதியில் உனக்கான வாழ்க்கையை நீ அழகாய் வாழ ஆரம்பிக்கும்படி நல்லது நடக்கத் தொடங்கும். இனிமேல் எந்த தேவையில்லாத கெட்ட விஷயங்களை பற்றியும் சிந்தனை செய்யாமல் உன் அப்பன் முருகனை நினைத்து இறை சிந்தனையில் நேரம் ஒதுக்கு. அப்பா முருகா, என் வாழ்க்கைக்கு நீ ஒரு நல்ல வழி காட்டிவிட்டாய் என நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கும்படி நான் சொன்ன இந்த தேதியிலேயே உன் வாழ்வில் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் என் செல்வமே. இத்தனை நாட்களாக நான் உனக்கு கொடுத்த தோல்விகளிலிருந்து நீ மீண்டு வரப்போகிறாய். அது கூட உனக்கு தோல்வி அல்ல, வெற்றியை எட்டி பிடிப்பதற்கான முதல் படிக்கட்டு தான் அது. இப்போது உன் வாழ்க்கையவே மாற்றி அமைத்து தோல்வியையும் வெற்றியையும் சரிசமம் செய்து எப்போதும் என் அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நீ அழகாய் வாழும்படி செய்யப் போகிறேன். காலத்தின் சூழலில் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கும் உனக்கு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்க நான் வந்துவிட்டேன். நேர்மறை எண்ணத்தோடும் நம்பிக்கையோடும் இனி உன் வாழ்க்கையை நீ அழகாய் வாழலாம். இப்போது உன் வாழ்வில் வீசிக்கொண்டிருக்கும் புயலை தைரியமாய் எதிர்கொள்ளும் சக்தியை நான் உனக்கு கொடுக்கிறேன். இனிமேல் மீதி வாழ்க்கையை நீ சந்தோஷமாய் வாழப்போகிறாய். உனக்கு தேவையான ஞானத்தையும் உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டியாகவும் நானே தரப்போகிறேன், இருக்கப் போகிறேன். இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து உன்னை காப்பாற்றி எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் உண்டாகும்படி நான் செய்வேன். சில வருடங்களுக்கு முன்பாக, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக நீ கேட்ட விஷயத்தையும் இப்போது உன் வாழ்வில் நடத்தி தரப்போகிறேன். நீ என்னிடம் என்ன வேண்டுதல் வைத்தாய் என்பதை நீயே கூட மறந்து விட்டிருக்கலாம். ஆனால் உனக்கு செய்ய வேண்டியதையும் உனக்கு கொடுக்க வேண்டியதையும் ஒரு அப்பாவாக நான் மறக்கவில்லை என் செல்வமே. இப்போது உனக்கு அது நினைவிருந்தால் நீ நிச்சயம் அதை உணர்ந்து கொள்வாய். நம் அப்பா முருகனிடம் நாம் கேட்டதை சரியாக கொடுத்து விட்டாரே என இப்போது நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். நீ வாழ்க்கையில் தொலைத்த விஷயங்களும் எதிர்பார்த்து ஆசையாய் தவித்த விஷயங்களும் கூட இப்போது உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. நீ ஆசைப்பட்ட பொருளும் எதிர்பார்த்த உறவும் நிலைக்க வேண்டும் என கேட்ட பண செல்வமும் ஆரோக்கியமும் நிம்மதியும் கூட உன் வாழ்வில் வந்து சேரப்போகிறது. நீ தொலைத்ததிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுக்கப் போகிறாய். இனிமேல் உனக்கான வழிகாட்டியாக நானும் காலமும் இருக்கப் போகிறோம். நீ உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களை திருத்த நினைத்து தோற்று போகாதே. ஏனெனில் மனிதர்களால் யாரையும் திருத்த முடியாது. காலம்தான் அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து திருத்தும். காலமாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையை அமைதியாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. உன் கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்துவிட்டது என் செல்வமே. இனி உன் வாழ்வில் நடக்கப் போவதும் கிடைக்கப் போவதும் எல்லாமே உன் மனம் எதிர்பார்த்த விதத்தில்தான் இருக்கப் போகிறது. இப்போது நான் சொன்ன தேதியில் நான் உனக்கு கொடுக்கப் போகும் அதிர்ஷ்டத்தை யாரும் தடுக்கவும் முடியாது. அது உனக்கு கிடைக்காமல் தடுக்கவும் முடியாது. நீ ஆசைப்பட்டபடியே உன் வாழ்க்கையை அழகாய் வாழும்படி
உன் கஷ்ட காலங்கள் எல்லாவற்றையும் முடித்து வைத்து உனக்கான சந்தோஷத்தை நான் தரப்போகிறேன். உன் எண்ணங்களில் சரியான புரிதலும் தெளிதலும் இல்லை என்றால் நீ என்னதான் உன் வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அதில் நிம்மதி இருக்காது. பல வருடங்களாக நீ பேசி பழகிய உறவுகள் கூட சரியாக நீ புரிந்து கொள்ளாமல் பழகிக்கொண்டே இருந்தால் சில நிமிடங்களில் யோசிக்காமல் பிரிந்து போய்விடுவார்கள். அதனால்தான் மனிதர்களிடம் பழகும்போது புரிந்து கொண்டு தெளிவோடு பழகு என சொல்கிறேன். மற்றவர்களின் குணநலன் இதுதான் என நீ புரிந்து கொண்டால் அவர்களின் கோபம் கூட உனக்கு அர்த்தமில்லாததாய்தான் தோன்றும். அவர்களின் அன்பு உனக்கு புரியவில்லை என்றால் அவர்கள் எது செய்தாலும் நீ தவறாக தானே நினைப்பாய். யார் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் கூட எதற்காக, ஏன் இப்படி, எதற்காக செய்கிறார்கள் என யோசித்து புரிந்துகொள். சூழ்நிலையால் மாறுகிற மனிதர்கள் நிச்சயம் கண்ணீரோடு உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். ஆம் என் செல்வமே, இதற்கு முன்னால் உன் மனம் கஷ்டப்படும்படி பேசியவர்களும் உன் மனதிற்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் இப்போது தன் தவறை புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கத்தான் போகிறார்கள். சுயநலத்தோடு தன் வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் கோபத்தோடு இன்னும் தர்க்கம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். கூடிய விரைவில் அவர்களும் உன்னை தேடி வந்து தன் தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்படி நான் செய்வேன். வருடங்களை கடந்து விட்டதால் மட்டும் உனக்கு வயதாகிவிட்டது என நினைக்காதே. நீ என் அன்பு பிள்ளை. நீ எப்போதும் எனக்கு குழந்தைதான். எப்போது நீ என்னை வணங்க ஆரம்பித்தாயோ அப்பொழுதே நான் என் குழந்தையாக உன்னை தத்தெடுத்து கொண்டு விட்டேன். ஒரு அப்பாவாக நான் இருந்து உன்னுடைய எல்லா கனவுகளையும் நிறைவேற்றுவேன். உன் வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்கும் புயலோ பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அதை நான் சரி செய்வேன் என அதை என் பொறுப்பில் விட்டுவிடு. வாழ்க்கையை பொறுத்துதான் மகிழ்ச்சி இல்லை என்றால் சில சவால்களை நீ சந்தித்துதானே ஆக வேண்டும். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என நீ நம்பி காத்திருக்கிறாய். ஆனால் அதில் மகிழ்ச்சி இல்லாமல் பிரச்சனைகளே வந்து சேர்கிறதா? எதை செய்தாலும் தடங்கல்களாகவே இருக்கிறதா? உன் அப்பன் முருகன் என் மீது பாரத்தை போடு. உனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சவால்களையும் சரி செய்து நீ உன் வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழும்படி நான் செய்து காட்டுகிறேன். ஜான் ஏறினால் முளம் சறுக்கும் என்பது போல உன் வாழ்க்கையை நீ பதட்டத்தோடு வாழ்ந்து வந்த காலங்களெல்லாம் முடிந்து விட்டது. இனி யாராலும் உனக்கு சதி செய்யவும் முடியாது. விதி உனக்கு மதியை கெடுக்கவும் முடியாது. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாய் நானே இருந்து உன் கண்ணீரை துடைத்து நீ சந்தித்த தோல்வி காலத்தை முடித்து வைத்து வெற்றியை கிடைக்கச் செய்வேன். தொடர்ந்து முயற்சி செய்வதென்பது உனது புத்திசாலித்தனம். நீ இனிமேல் எப்போதும் எல்லாவற்றையும் அடைவதற்கு முயற்சி செய்து அதை அடையப்பார். இனிமேல் சரிவுகளே இல்லாத சாதனையான வாழ்க்கையை நீ வாழ்வாய். உன் வளர்ச்சிக்கு என் அருள் எப்போதும் உண்டு என் செல்வமே. இனி உன் வாழ்க்கை முன்னோக்கி போய்கொண்டே இருக்கும். நீயும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டே இருக்கப் போகிறாய். உன் வாழ்க்கையில் துயரத்தையும் துன்பத்தையும் கொடுத்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இனிமேல் மன நிம்மதியோடு அன்புள்ள அழகான அறிவுள்ள மனிதனாக நீ வாழும்படி நான் செய்து காட்டுவேன். கலங்காதே. உன் மனதை தொய்ந்து போகும்படி நீ விட்டுவிடாதே. நான் உன் அருகிலேதான் இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்ததையும் இல்லாததையும் மீண்டும் உனக்கு கொண்டு வந்து தருவேன். ஓம் முருகா.